டிட்வா புயலுடைய எதிரொலியாக நாகையில கடுமையான கடல் சீற்றம் காணப்படுது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடலாம். தகவல்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் கிட்ட கேட்டு பெறலாம். அந்தோணிராஜ், வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கூட நாகையில் அதி கனமழைக்கான அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ கடல் சீற்றத்தை காட்சிகளின் வாயிலாக பார்க்க முடியுது. மீனவர்கள் அவங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி இருக்கிறாங்களா? இந்த கடல் சீற்றம் இந்த காட்சிகளை பார்க்கணும்னு நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்களா? காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக கடல் பகுதியில் காற்றின் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு தற்போது துறைமுகங்களில் ஏற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 6வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். நாகூர், பட்டினச்சேரி தொடங்கி அக்கரைப்பேட்டை, வேதராணியம், கோடியக்கரை உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். சுமார் 3500க்கும் மேற்பட்ட பைப்பர் மற்றும் நாட்டு படகுகள், மேலும் 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள் நாகை கடற்கரையோரம் மற்றும் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாகை பகுதிகளைச் சேர்ந்த 25,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்லாமல் இருப்பதால் மீன்பிடி பணிகள் முழுமையாக முடங்கியுள்ளன. இதே போல் பாத்தீங்கன்னா நாகை பகுதியில் பலத்த காற்று வீசி கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. கடல் சீற்றம் காரணமாக வேளாங்கண்ணி, நாகூர் கடல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாகப்பட்டினத்தில் நேற்று இரவு முதல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்ப தற்போது காலைக்கு அந்த நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ் பகுதியில் இந்த கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் நிற்க கூட முடியாமல் காற்றும் பலமாக வீசி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி, ஆந்தோனி.